இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணுன்னா நம்ம விஜய் நடிச்சிட்டு இருக்கிற ஜனநாயகி படத்தை பற்றி நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த படத்தை இயக்கியவர் H.A. வினோத்துங்க. அதோட ப்ரொடக்ஷன் கேவின் ப்ரொடக்ஷனுங்க. அந்த ஹிந்தி அந்த படம் வந்து ஹிந்தி தமிழ் மொழி அரசியல் இது ஒரு அதிரடியாக திரைய படங்க. இந்த படத்தில் விஜய், பூஜா ஹைடெக் மற்றும் பாபி தியோல் ஆகியோர் முக்கிய வேடங்கள் நடிக்கின்றாங்க. அவர்களுடன் மமிதா பச், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன் மற்றும் பிரியாமணி ஆகியோர் நடிக்கின்றனர். விஜய் அரசியல் நுழைவதற்கு முன்பு அவர் நடிக்கும் கடைசி படமாக கேவின் முதல் தமிழ் மொழி தயாரிப்பாகவும் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இதோடைய ஒளிப்பதிவு சத்திய சூரியனுங்க. இதோட இசையம் வந்து அனிருத் ரவிச்சந்திரங்க. நியூஸ் வந்து வெளியிட்டு ஜனவரி இந்த படம் வெளிவருது ஜனவரி 9ங்க. அடுத்த வருஷம் 2026 ஆண்டுங்க. பட்ஜெட் வந்து 300 கோடிங்க. இந்த படம் செப்டம்பர் 2024 தளபதி 63 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் இது விஜயின் 63வது படம் முன்னணி நடிகராக. மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பு ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்டதுங்க. முதன்மை புகைப்படம் அடுத்த மாதம் சென்னையில் தொடங்கியதுங்க. பையனூரில் ஒரு அட்டவணையுடன் இந்த படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளாருங்க. ஒளிப்பதிவாளர் சத்திய சூரியன் மற்றும் படத்தொகுப்பு பிரதீப் ஆகுங்க. ஜனநாயகி திரைப்படம் ஜனவரி 9 அன்று திட்டமிட்டுள்ளதுங்க. நடிகர் விஜய், பூஜா ஹைடெக், பாபி தியோல், மமிதா பச், கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, நரேன், ஸ்ருதி ஹாசன், மோனிஷா பிளேசிஸ், பாபா பாஸ்கர், வரலட்சுமி சரத்குமார், டிஜே அருணாச்சலம், ரேவதி, இர்ஃபான் ரஜினி, ஸ்ரீநாத், இவருடைய தயாரிப்புங்க. பிப்ரவரி 2 2024 அன்று விஜய் தனது சமூக ஊடக கணக்குகள் மூலம் தனது தற்போதைய திட்டங்களான தி கிரேட் ஆஃப் ஆல் டைம் 2024 மற்றும் தற்காலிகமாக தளபதி 63 என்ற பெயரிட்டு மற்றொரு படத்தை முடித்த பிறகு அரசியலில் அடியெடுத்து வைப்பதாக அறிவித்தார். டைம் ஆஃப் இந்தியா இந்த திட்டத்தை கார்த்திக் சுப்புராஜ் இயக்குவாருங்க. இன்று பரிந்துரைத்ததுங்க. சன் பிக்சர்ஸ் தயாரிக்குதுங்க. அதே நேரத்தில் இயக்குனர் இறுதி செய்யப்படவில்லைங்க என்று பிங்காவில்லா குறிப்பிட்டாருங்க. அனில் ரவிபோடி, H.A. வினோத், சுப்புராஜ் அல்லது அட்லி ஆகியோரை சாத்தியமான தேர்வுகளாக பெயரிட்டாருங்க. பின்னர் வெற்றிமாறன் ஒரு சாத்தியமாக வெளிப்பட்டாருங்க. இந்த திட்டத்திற்கு டிவிவி தன்யாவின் டிவிவி என்ற என்டர்டைன்மெண்ட் நிதி அளித்ததாக கூறப்படுகிறதுங்க. இருப்பினும் மார்ச் மாதத்தில் வெற்றிமாறன் தான் இதில் ஈடுபடவில்லை என்பதை உறுதிப்படுத்தினாருங்க. விருப்பங்களை திரிவிக்ரம் மற்றும் வினோத் ஆகியோருக்கு சுருக்கினாருங்க. விரைவில் வினோத் இயக்க வாய்ப்பு உள்ளது என்ற தகவல் தெரிவிக்கின்றனர். இயக்குனர் R.J. பாலாஜி இந்த திட்டத்திற்கு விஜய் தண்டையும் சேர்த்து 20 இயக்குநர்களின் சிக்கலை பரிசீலித்ததாக தெரிவித்தாருங்க. தீரன் அதிகாரம் 3 மற்றும் மெர்சல் 2 2017 படங்களில் பணிபுரியும் போது வினோத் விஜய்க்கு ஒரு ஸ்கிரிப்டை விவரித்தாருங்க. ஆனால் அவர் மறுத்துவிட்டாருங்க. கமல்ஹாசனை அணுகினாருங்க. அவர் ஈர்க்கப்பட்டு அவரது 233வது படத்திற்கு அவர் ஒப்பந்தம் செய்தாருங்க. இருப்பினும் இந்தியன் 2 2024 மற்றும் இந்தியன் 3 2025 ஆண்டு ஆகியவற்றில் ஏற்பட்ட தாமதங்கள் காரணமாக இந்த திட்டம் கைவிடப்பட்டதுங்க. வினோத் மீண்டும் விஜயை ஸ்கிரிப்டுடன் சந்தித்தாருங்க. அவர் 275 கோடி 33 மில்லியன் US ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறதுங்க.
இது அவரை அதிக சம்பளம் வாங்கும் இந்திய நடிகராகிய இருக்கிறது. ஷாருக்கான் மற்றும் ரஜினிகாந்த் முந்தியதுங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வினோத் இயக்குனராக தனது பங்களிப்பை உறுதி செய்தாருங்க. 520 கோடி பெற்றாருங்க. வெங்கட் கே நாராயணவின் KVN புரொடக்ஷனால் அவர்களின் முதல் தமிழ் மொழி முயற்சியால் இந்த திட்டத்திற்கு நிதியளித்ததுங்க. நிதியின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் லோகி NK ஆகியோர் இணை தயாரிப்பாளராக பணியாற்றியிருக்கின்றனர். இந்த படம் 300 கோடிங்க, $35 மில்லியன் பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்டதுங்க. இந்த திட்டம் ஜூன் 22 விஜயின் பிறந்த நாளில் அறிவிக்கப்பட்டு இருந்ததுங்க. அடுத்த மாதம் முதல் படப்பிடிப்பு தொடங்குங்க. ஆனால் நடிகரின் வேண்டுகோள் பெயரில் ஒத்திவைக்கப்பட்டதுங்க. நிறுவனம் செப்டம்பர் 14 அன்று ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டதுங்க. இத்திட்டத்தை உறுதிப்படுத்தியது மற்றும் அதிகாரபூர்வமாக தலைப்பு ஜனநாயகன் 26 என்ற 25 குடியரசு தினத்தன்று அறிவிக்கப்பட்டதுங்க. வினோத் ஆசானின் 234வது படத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது நடிகரிடமிருந்த மாற்றங்களை பெற்றார். அது இறுதி ஸ்கிரிப்டை வரை சென்று விஜயிடம் கூறப்பட்டது. விஜய் ஸ்கிரிப்டில் மிகவும் ஈர்க்கப்பட்டாலும் சில மாற்றங்களை செய்ய இயக்குநருக்கு அவர் அறிவுறுத்தியாக கூறப்படுகிறது. இந்த படம் அரசியலில் சார்ந்ததாக அவர் கருதிய அவர் முந்தைய படங்களில் போலாமல் விஜயின் பாணியில் முழுமையாக உருவாக்கப்படும் என்று வினோத் கூறினாங்க. இருப்பினும் என்ற டேக்லைன் இடம்பெற்ற படத்தின் போஸ்டர் அறிவிப்புங்க. சில ஊடகங்கள் படத்தின் வகையை கேள்விக்குள்ளாகியுங்க. நவராத்திரியின் 2வது நாளான அக்டோபர் 4 2009 சென்னையில் உள்ள பிரைம் ஸ்டுடியோவில் படத்தின் நடிகர்கள் மற்றும் குழுவினுடன் ஒரு முகிர் பூஜை நடைபெற்றதுங்க. அக்டோபர் 2024 தொடக்கத்தில் சத்யன் சூரின் ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்டாருங்க. இது தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு பிறகு வினோத்துடன் அவர் 2வது படமாக மாஸ்டர் 2021 படத்திற்கு பிறகு விஜயுடன் அவர் 2வது படமாக குறிக்கப்பட்டதுங்க. அனிருத் ரவிச்சந்தர் இயக்குனருடன் முதல் முறையாக இணைந்து இசையமைப்பாருங்க. வினோத் தனது முதல் கூட்டணியில் தொழில்நுட்ப வல்லுநர்களை தேர்ந்தெடுத்தாருங்க. இதில் எடிட்டர் பிரதீப் பி ராகவ், ஸ்டண்ட் நடை இயக்குனர் அனல் அரசு, கலை இயக்குனர் V செல்வகுமார், ஆடை வடிவமைப்பாளர் பல்லவி சிங் மற்றும் நடன இயக்குனர் சேகர் விஜய் மற்றும் சுதன் விளம்பர வடிவமைப்பாளர் கோபி பிரசன்னாவை தக்க வைத்து கொண்டாருங்க. ராம்குமார் பாலசுப்ரமணியம் படத்தின் நிர்வாக தயாரிப்பாளராக தயாரிப்பு நிறுவனத்தில் நியமிக்கப்பட்டாருங்க. விஜய் தனது கதாபாத்திரத்திற்கான தோற்றத்தை இறுதி செய்ததாக கூறப்படுகிறதுங்க. இது ஆகஸ்ட் தொடக்கத்திலே சென்னையில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் நடந்ததாக கூறப்படுகிறதுங்க. பீஸ்ட் 2022 படத்திற்கு பிறகு விஜயுடன் இணைந்து பணியாற்றும் 2வது படமான பூஜை ஹைடெக் பெண் கதாபாத்திரத்தில் நடிப்பது உறுதி செய்யப்பட்டதுங்க. இது முகமூடி 2012 பீஸ்ட் அண்ட் ரெட்ரோ 2025 படத்திற்கு பிறகு அவரது 4வது தமிழ் படமாகுங்க. அவர் $6 கோடி $7,10,000 சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறதுங்க. பீஸ்டின் முதல் தனிப்பாடலான அரபி குத்து பற்றிய குறிப்புடன் கூடிய அல்மீது அண்ட் ஐபோவி யூனிட்டி முறையான வெளியீட்டிற்கு பிறகு ஐடெக்கின் அறிக்கை சமூக ஊடகங்களில் வைரலானதுங்க. மங்குவா 2024 தொடர்ந்து தனது 2வது தமிழ் படமான முக்கிய எதிரியாக நடிப்பது உறுதி செய்யப்பட்டதுங்க. அவருக்கு $5 கோடிங்க $5,90,000 ஊதியம் வழங்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. கௌதம் வாசுதேவன், நரேன், பிரியாமணி, பிரகாஷ் ராஜ் மற்றும் வரலட்சுமி சத்குமார் ஆகியோர் முக்கிய வேலை நடிப்பார்கள் என்ற லியோ 2023 படத்திற்கு பிறகு விஜயுடன் 2வது முறை இணைந்து நடிக்கிறாருங்க. அதே நேரத்தில் ராஜ் 7வது முறையாக நடிகருடன் இணைந்து நடிக்கிறாருங்க. அதாவது கில்லி 2004, வாரிசு 2023 படம் இணைந்து பணியாற்றிய பிறகு மலையாள நடிகை மமிதா பஜ் இந்த படத்துடன் ரேபல் 2024 படத்திற்கு பிறகு தனது தமிழ் 2வது படமாக படிப்பை முடிப்பாருங்க.
அவர்களின் அனைத்து சேர்க்கைகளுக்கும் அக்டோபர் 2024 தொடக்கத்திலே தயாரிப்பு நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டன. மோனிஷா பிளேசஸ் முகூர்த்த பூஜையில் இடம்பெற்றாருங்க. இதன் மூலம் அவரது சேர்க்கை உறுதிப்படுத்தப்பட்டதுங்க. டிஜே அருணாச்சலம் ஒரு முக்கிய வேடத்தில் படத்தில் இணைந்தாருங்க. அதே நேரத்தில் ரேபோ மோனிகா ஜானும் ஒரு முக்கிய வேடத்தில் நடித்தாருங்க. பைரதி ரணங்கள் படத்தின் விளம்பரங்களின் போது சிவராஜ்குமார் ஒரு முக்கிய வேடத்திற்காக வினோத்தை தன்னை அணுகியதாகவும், ஆனால் பின்னர் தெரியாத காரணங்களுக்காக அந்த வாய்ப்பை வாபஸ் பெறப்பட்டதாகவும் கூறினார்கள். ரேவதி விஜயின் தாயாக நடிக்க நடிகர்களுடன் இணைந்ததாகவும், தமிழன் படத்திற்கு பிறகு விஜயுடன் மீண்டும் இணைந்ததாகவும் சினிமா எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டதுங்க. ஒரு நேர்காணலில் ஸ்ரீநாத் தான் இந்த படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதையும், நாளைய தீர்ப்பு, மாண்புமிகு மாணவன், வேட்டைக்காரன் மற்றும் மாஸ்டர் படங்களுக்கு பிறகு விஜயுடன் தனது 5வது கூட்டணி இது என்பதை உறுதிப்படுத்தினாருங்க. படப்பிடிப்பு முதன்மை படைப்பு அக்டோபர் 5ஆம் தேதி 2024 அன்று சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் முதல் அட்டவணை தொடங்கியது. படப்பிடிப்பு சேகர் நடன இயக்கத்தில் விஜய் மற்றும் பூஜா ஆகியோர் 500 பின்னணி கலைஞர்களை கொண்ட ஒரு பாடல் காட்சியுடன் தொடங்கியதுங்க. செப்டம்பர் மாதம் செல்வகுமாரின் மேற்பார்வையில் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு பிரமாண்டமான தொகுப்பில் பாடல் வரிசை அக்டோபர் 10 அன்று படப்பிடிப்பை முடித்ததுங்க. அதன் பிறகு இன்னத்து சில பகுதிகளில் 8 நாட்களில் முடித்ததாக கோரப்படுகிறதுங்க. அவை 10 நாட்கள் ஆக வேண்டும் என்பது ஆரம்பத்தில் 2வது அட்டவணை ஹைதராபாத்தில் நடைபெற்று திட்டமிடப்பட்டதுங்க. ஆனால் தயாரிப்பு விஜயின் வேண்டுகோளின் பேரில் சென்னையில் இருந்து 2வது அட்டவணைக்காக சென்னைக்கு அருகில் உள்ள பையனூரில் ஒரு பெரிய தொகுப்பை குழு அமைத்து விஜய் தனது அரசியல் உறுதிமொழி முடித்த பிறகு அவர் நவம்பர் அன்று தொடங்கி விஜய் மற்றும் ஐடி சென்னை நடந்த அட்டவணை இணைந்தாருங்க. இந்த அட்டவணையின் போது விஜய் மற்றும் வினோத் ராஜ் ஆவான்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சியில் அகாடமியில் சந்தித்தனர். நவம்பர் நடுப்பகுதி சென்னை விநாயகர் மிஷன் சட்ட கல்லூரியில் ஏவிஐடியில் படப்பிடிப்பு நடந்ததுங்க. பின்னர் தயாரிப்பு திருப்பூர் நகரம் மாற்றப்பட்டதுங்க. அங்கு அதிரடி காட்சிகளுக்காக ஒரு தொகுப்பு அமைக்கப்பட்டதுங்க. நவம்பர் மாதம் இறுதியில் 7 நாட்களுக்கு ஒத்திகைக்கு பிறகு சென்னையில் கட்டப்பட்ட ஒரு தொகுப்பில் விஜய் மற்றும் திரையிடலாம் ஒரு அதிரடி காட்சியுடன் தயாரிப்பு மீண்டும் தொடங்கியதுங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், தக் லைஃப் படத்தை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அந்த படம் அந்த 2025 வெளியே இருக்குதுங்க. அந்த படத்துக்கு ஒரு கேங்ஸ்டர் அதிரடியாக நாடக திரைப்படமாக உள்ளதுங்க. அந்த படத்தை இயக்குனர் மணிரத்னங்க. கமலஹாசனும் இணைந்து திரைக்கதை எழுதியுள்ளாருங்க. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸை இணைந்து தயாரித்த படத்தில் ஆசான், சிலம்பரசன், த்ரிஷா கிருஷ்ணன், ஐஸ்வராய், லட்சுமி, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜி ஜார்ஜ், நாசர், மகேஷ் மன்சேகர், அலி பசல், காஞ்சனா சி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனிகலா பரணி ஆகியோர் நடிக்கின்றனர். இது ஆசான் மற்றும் ரத்னா ஆகியோரின் முந்தைய ஒத்துழைப்பு. நாயக்கன் 1987 பிறகு மீண்டும் இணைவதை குறிக்கிறதுங்க. இந்த படம் புதுடெல்லியில் ஒரு பயங்கரமான மாஃபியா மன்னரான ராங்கையா சத்யவேல் தனது சகோதரர் ராங்கையா மாணிக்கம் மற்றும் அவர் வளர்ந்த அம்ரன் ஆகியோரால் காட்டி கொடுக்கப்பட்ட பிறகு மீட்பையும் பழிவாங்கலையும் தேடுவதையும் தொடர்கிறீங்க. இதோடைய ஒளிப்பதிவு ரவி கே சந்திரன், திருத்தியவர் ஏ ஸ்ரீகர் பிரசாத். இந்த படம் ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. ஜூன் 5ஆம் தேதி. இந்த படம் 163 நிமிடங்களுங்க. மொழி தமிழுங்க. பட்ஜெட்
200 300 கோடிங்க. வசூலிக்கப்பட்ட 92.7 கோடிங்க. இந்த படம் நவம்பர் 22 கமலஹாசன் 234 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் இந்த முன்னணி நடிகராக அவரது 234வது படம் மேலும் அதிகாரப்பூர்வம் தலைப்பை ஒரு வருடம் கழித்து வெளியிடப்பட்டதுங்க. ஜனவரி முதல் 2024 பிற்பகுதி வரை சென்னை, காஞ்சிபுரம், பாண்டிச்சேரி, புதுடெல்லி மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் முதன்மை புகைப்பட கலைகள் நடைபெற்றன. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் ஏ.ஆர். ரகுமான், ஒளிப்பதிவு ரவி கே. சந்திரன், எடிட்டிங் ஏ. ஸ்ரீகர் பிரசாத். தக் லைஃப். இந்த படம் அடுத்தது கதை கலங்க. 1994ஆம் ஆண்டு பழைய டெல்லியில் கும்பல் தலைவன் சாத்தான் யாதவ் பல வருட பகைமைக்கு பிறகு போட்டியாளர்களாக ராங்கையா மாணிக்கவேல், அவரது நம்பி மற்றும் இணைத்தலைவரான ராங்கையா சக்திவேல் ஆகியோரை சந்தித்து அவர்களுக்கு இடையே ஒரு சமாதானம் குறித்து விவாதிக்கிறாங்க. இருப்பினும் மாணிக்கம் மற்றும் சக்திவேலுக்கு தெரியாமல் சாந்தான பின்னர் டெல்லி காவல்துறையினர் உள்ளடக்கிய துப்பாக்கி சூட்டை ஏற்பாடு செய்வதன் மூலம் போர் நிறுத்தத்தை சொல்லாதிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதலில் செய்தித்தாள் விநியோகஸ்தர் ஒருவர் மாணிக்கத்தால் சுடப்பட்டு அவரது குழந்தைகள் அமரன் மற்றும் சந்திரா பிரிந்து விடுகிறார்கள். குழப்பத்தின் போது அமரன் தன்னை பாதுகாத்தாக சக்திவேல் நம்புகிறாருங்க. அமரனின் தந்தை செய்தித்தாள் விநியோகஸ்தர் என்பதை அறிந்த பிறகு இந்த சம்பவத்தால் ஈர்க்கப்பட்ட சக்திவேல் அவரை தத்தெடுத்து தனது சொந்தக்காரராக வாழ்கிறாங்க. அதே நேரத்தில் அமரனுக்கு தனது சகோதரியை கண்டுபிடிப்பதாக உறுதியளிக்கிறாருங்க. 2016ஆம் ஆண்டில் மாணிக்கத்தின் மகள் சாந்தி சாதனத்தின் மருமகள் ரன்விஜய் யாதவால் ஏமாற்றப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறாள். பழிவாங்கும் விதமாக அமரன் ரன்விஜயை பிடிக்கிறான். அவன் சக்திவேல் கொலை செய்கிறாள். இதன் விளைவாக சக்திவேல் சிறையில் அடைக்கப்படுகிறான். அமரன் பேரரசின் பொறுப்பில் விடப்படுகிறான். பின்னர் மாணிக்கமும் அமரனுக்கு சாதனத்தை சந்திக்கிறார். அவர் மீண்டும் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முன்மொழிகிறார். அவர் அரசியலில் நுழைவார். அமரன் தனது வணிக பகுதிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் அதிருப்தி அடைந்தாலும் இறுதியில் இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டு சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார். திரும்பியும் தனது மங்கை தனது உதவியாளர் சிவகுருவின் மகனான நாகாவுடன் உறவை அவர் ஒப்புக்கொள்கிறார். மேலும் அவர்கள் திருமணம் ஏற்பாடு செய்கிறார். விழாவின் போது அவர் தனது பேராசிரியன் மாறி வரும் இயக்கவியலை கவனிக்கிறார். இப்போது அவரை அனைவரும் அமரனின் தலைவராக கருதுகிறார்கள். அமரன் அவரை தூக்கி எறியக்கூடும் என்று அவர் நினைக்கிறார். தனது கும்பலுடன் பயணிக்கும் போது ரன்விஜயின் மூத்த சகோதரன் தீபக்கின் கூட்டாளிகள் செய்யும் கொலை முயற்சியில் சக்திவேல் மயிரில் தப்பிக்கிறார். தீபக் தனது சகோதரியின் மரணத்திற்கு பழிவாக சாந்தனத்தின் ஒப்பந்தம் காரணமாக சாந்தனத்தின் தயக்கம் இருந்தபோதிலும் சக்திவேலை முடித்து வைப்பதாக அவர் சாபம் செய்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சக்திவேல் அமரனை சந்திக்க தொடங்குகிறார். இறுதியில் அவரை எதிர்கொள்கிறார். இது அமரனை மிகவும் பதட்டப்படுத்துகிறது. இதற்கிடையில் மாணிக்கம் மற்றும் கும்பலில் உள்ள மற்றவர்கள் அன்புராஜ், ஹகுவாலா மற்றும் பத்ரோஸ் சக்திவேல் அவர்கள் மீது தொடர்ந்து சந்தேகப்படுவதையும் கும்பலின் நடவடிக்கைகளில் அவர் தலையிடுவதையும் கண்டு எச்சரிக்கையாக அவரை வீழ்த்த முடிவு செய்கிறார். 1994 துப்பாக்கி சூட்டின் போது தனது தந்தையின் மரணத்திற்கு சக்திவேல் தான் காரணம் என்று பொய்யாக கூறி
அவரை தங்கள் சதி திட்டத்தில் சேரும்படி வற்புறுத்துகிறார்கள். அம்மதியை தேடி சத்தியவேல் அவர்களுடன் கையாள மலைக்கு செல்கிறார். அவருக்கு மற்றொரு கொலை முயற்சி காத்திருக்கிறது என்பதை அறியாமல் அமரனின் சதிகாரர்களுடன் சேர்ந்து சத்தியவேலை ஒரு பாறையிலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு அவரை தன்னை கொன்றுவிட்டதாக நம்பிக்கையாக திரும்பியது போது கும்பல் அமரனை புதிய வென்று தவிர்க்கிறது. இருப்பினும் சத்தியவேல் வீழ்ச்சியிலிருந்து தப்பியதாகவும் தீபத்தி கிராமவாசிகளால் மீட்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு சத்தியவேல் குளிர்ச்சியாகவும் கணக்கிடப்பட்டவராகவும் பழிவாங்கும் மண்பானையுடனும் டெல்லிக்கு திரும்புகிறார். தனது தேடலுக்கு உதவி தீபத்திய துறைகளிடமிருந்து தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார். தனது மனைவி ஜீவா தான் இருந்ததாக கூறப்படுவதையும் அதைத் தொடர்ந்து மாணிக்கத்தால் நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றியும் அறிந்தால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளானதை அவர் அறிகிறார். பின்னர் சத்தியவேல் ஜீவாவும் மங்கையரும் வசிக்கும் திருச்செந்தூருக்கு செல்கிறார். மேலும் தனது மனைவி பரிதாபமான நிலையில் இருப்பதைக் கண்டு தான் யார் என்பதை அவரால் நினைவில் கொள்ள முடியாத அளவுக்கு அவரை கண்டு கலக்கமடைகிறார். இதனால் அவர் துரோகிகளை பழிவாங்க தூண்டுகிறார். பின்னர் அவர் அவர்களை ஒவ்வொன்றாக கொல்லத் தொடங்குகிறார். அன்புராஜை ஹெலிகாப்டரின் ராட்டார்களில் தள்ளியும் மாணிக்கத்தை சுட்டு கொன்றும் பாலத்திலிருந்து தள்ளியும் பத்திரோலை ஓடும் ரயிலில் 3 தள்ளியும் கொள்கிறார். அமரன் மற்றும் ககுவாலா மட்டுமே எஞ்சியுள்ளனர். ககுவாலா சத்தியவேலிடம் சரணடைந்து அமரனை கண்காணிக்க அவரது உளவாளியாக செயல்படுகிறார். இருப்பினும் அமரன் விரைவில் இதை கண்டுபிடித்து அவரை கொன்றுவிடுகிறார். பின்னர் சத்தியவேல் தனது எஜமான இந்திராணியை தொடர்பு கொள்கிறார். அவரை எப்போது அமரனும் ஒருதலைபட்ச உறவில் இருக்கிறார். இருப்பினும் தீபுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் அவளை கொன்றுவிடுகிறார். இதனால் அவரும் அமரனும் பேரழிவுக்கு ஆளாகின்றனர். அவளை காப்பாற்ற முயற்சிக்கும் போது ஒரு கூரை இடிந்து விழுந்ததில் சத்தியவேல் காயமடைந்தார். இன்ஸ்பெக்டர் ஜெயராயப்பா அவரை மீட்டு அவரது வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். அவர் குணமடையும் போது டாக்டர் அண்ணாவால் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அவர் அமரின் நீண்ட காலமாக காணாமல் போன சகோதரி சந்திரா என்று தெரிய வருகிறது. 1994ஆம் ஆண்டு நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது பிரிந்தவர். இவர்தான் சத்தியவேல் அமரனை அசல் துப்பாக்கி சூடு நடந்த இடத்திற்கு வரவழைக்கிறார். அங்கு இருவரும் நேருக்கு நேர் சண்டையில் ஈடுபடுகிறார்கள். போருக்கு முடிந்ததும் தனது தந்தையின் மரணத்திற்கு தான் பொறுப்பில்லை என்று சத்தியவேல் அமரனை நம்ப வைக்கிறார். இதனால் அமரன் தனது தவறை உணர வைக்கிறார். அதே நேரத்தில் சந்திரா தனது நீண்ட காலமாக காணாமல் போன சகோதரியின் இருப்படத்தை அறிந்து ஜெய்வுடன் சம்பவ இடத்திற்கு வருகிறார். அமரனும் சந்திராவும் மீண்டும் சகோதரராக இணைவருக்கு நேரத்தில் தீபக் தலையிட்டு அமரன் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார். சத்தியவேல் அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் அது கொண்டு அவரை மரணமடை செய்கிறது. சத்தியவேல் தீபக்கை கொன்று அமரனை உயிர்ப்பிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவர் காயங்களால் இறந்து விடுகிறார். சத்தியவேல் மற்றும் சந்திரா இருவரும் பேரழிவிற்கு ஆளாகிறார்கள். பிரசவத்தின் போது தனது தாயை துரோகத்தின் மூலம் தனது மூத்த சகோதரனையும் இப்போது தனக்கு ஒரு மகனைப் போல் இருந்த அமரனின் சத்தியவேல் பின்னர் தனது வாழ்நாள் முழுதும் மரணம் தன்னை எவ்வாறு வேட்டடியது என்பது பற்றி சந்திக்கிறார். பல வருடங்களுக்கு பிறகு இப்போது விவசாயியாக இருக்கும் சத்தியவேல் தனது கொள்ளைக்காரர் வாழ்க்கையை கைவிட்டு ஜீவா, மங்கை மற்றும் பிறருடன் ஒரு கிராமத்தில் அமைதியாக வாழ்கிறார். அவருடைய பேரன் சத்தியவேல் என்று அழைக்கப்படுகிறார். ஜீவா தனது பேரனை அன்பாக செய்த தெய்வ சத்தியவேல் என்று கலைப்பதன் மூலம் படம் முடிகிறது. இது ஒரு காலத்தின் மூத்த சத்தியவேலுக்கு அவளுடன் பயன்படுத்திய அதே அன்பான வார்த்தையாகும். தயாரிப்பு வளர்ச்சி 2002ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் கமலஹாசன் மூ என்ற பெயர் திரைப்பட திட்டத்திற்கான திட்டங்கள் வெளியிட்டார். இதை அவர் திரைப்பட தயாரிப்பாளர்களான மணிரத்னம் மற்றும் சங்கீதா சீனிவாசராவ் ஆகியோருடன் இணைந்து இயக்க திட்டமிட்டார். திரைக்கதை ராஜ்மோகன் நுணுக்கங்களை ஆராய்வதற்காக ஒரு சம்பவத்தின் 3 தத்துவ விளக்கங்களை பார்வையாளருக்கு வழங்குவதாகவும் இருந்தது.
இருப்பினும் இதே போன்ற கதை சாதனத்தை பயன்படுத்தி 2004 படத்திற்கான தனது உறுதிப்பாட்டை மேற்கோள் காட்டி ரத்னம் இந்த திட்டத்திலிருந்து விலகினார். ரத்னம் வெளியேறியதால் தடைப்படாமல் ஆசன் அந்த கருத்தை தொடர்ந்தார். இதன் விளைவாக விருமாண்டி 2004 உருவாக்கப்பட்டது. 2 சிறை கைதிகளின் விசாரணையை மையமாக கொண்ட அந்த படம் மூவியின் கருப்பொருள் சாரத்தை தக்க வைத்து கொண்டது. ஒரு தசாப்தத்திற்கு பிறகு 2012 பிற்பகுதியில் ஹாலிவுட் தயாரிப்பாளர் பாரி ஆஸ்போர்ன் மூவை ஒரு ஆங்கில திரைப்படமாக உருவாக்கி அணுகினார். நடிகர் பிப்ரவரி 2013 இந்த திட்டத்தை அறிவித்தார். ஆனால் அது பின்னர் கைவிடப்பட்டது. 2022 ரத்தத்தின் பொன்னியின் செல்வன் படத்திற்கு குரல் கொடுத்த ஆசான் நவம்பர் 6 பொன்னியின் செல்வன் திரைப்படம் தொடருக்கு பிறகு மீண்டும் ஒரு திட்டத்தை ரத்தத்தோடு இணைந்த பணியாற்றுவதாக அறிவித்தார். இந்த திட்டத்திற்கு அவர்களின் நிறுவனங்களான ராஜீவ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல், மெட்ராடாகிஸ் மற்றும் உதய ஸ்டாலின் ஜெயின் மூவிஸ் ஆகியவை நிதியளித்தன. இவை ஆசானின் இந்திய 2 ஐயும் இணைந்து தயாரித்தன. தற்காலிகமாக கமல்ஹாசன் 234 என்ற பெயரிடப்பட்டது. இது அவர்களின் வழிபாட்டு திரைப்படமான நாயகன் வெளியானதிலிருந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் மற்றும் இயக்குநரின் முழுமையாக மறு இணைவை குறிக்கிறது. தானு ரத்னமும் நாயகனை போலவே படத்தை வலுவாக உருவாக்க விரும்புவதால் வளர்ச்சி மற்றும் முன் தயாரிப்புக்கு நேரம் ஒதுக்குவதாக ஆசான் கூறினார். அக்டோபர் 2023 திட்டத்தில் ஈடுபட்ட லண்டன் நடன கலைஞர்கள் அன்பறிவு இந்த படம் ஒரு அதிரடி படமாக இருக்கும் என்று கூறினார். சில நாட்களுக்கு பிறகு இது ஒரு கேங்ஸ்டர் அதிரடியாக நாடகம். படத்தின் அதிகாரப்பூர்வமாக தலைப்பு தக் லைஃப். 2023 நவம்பர் 6 அன்று ஆசானின் பிறந்த நாளுக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டது. ரத்தனம் படத்திற்கு ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கப்பட்டது. இதுவே முதல் முறை அவரது முந்தைய முயற்சி பிராந்திய மொழிகளில் பெயரிடப்பட்டன. 150 கோடிக்கு $21 மில்லியன் தயாரிப்பு பட்ஜெட்டில் 20 கோடி $2.4 மில்லியன் சந்தைப்படுத்த உருவாய பகிர்வு மாதிரியை எடுத்துக்கொண்டு தயாரிப்புக்கு பயனடையவை முடிவு செய்தனர். அனுபமா சோப்ராவிடம் பேசிய ஆசான் இந்த படம் தான் எழுதிய அசல் ஸ்கிரிப்டை அடிப்படையாக கொண்டு என்றும் அதுவே அமர் ஹைன் என்ற திட்டத்தை அடிப்படையாக கொண்டும் என்று கூறினார். தலைப்பு ஒரு சிலேடை அங்கு இறந்துவிட்டதாக நம்பிவிட்ட முக்கிய கதாபாத்திரமான அமர் இறந்துவிடவில்லை. ஆல்ஃபிரட் ஹட்சின் 1955 இன் ட்ரெய்லர் குறிப்பிடுகிறது. அவர் முதலில் அடிப்படை கதை வசனத்தையும் கதாபாத்திரங்களும் எழுதியுள்ளார். அதே நேரத்தில் ரத்னம் அதை எடுத்து மேலும் உருவாக்கினார். ஆசான் மேலும் அமெரிக்க ரப்பர் டூபுக் ராகுல் ஈர்க்கப்பட்ட தக் லைஃப் என்ற தலைப்பை பரிந்துரைத்தார். இது ரத்னம் ஈர்க்கப்பட்ட படத்திற்கான அதிகாரப்பூர்வ தலைப்பு இருந்தது. இணைந்து பணியாற்ற இவ்வளவு நேரம் எடுத்ததற்கான காரணம் ஆசானுடன் இணைந்து எழுதிய ஒரு ஸ்கிரிப்டை சமீபத்தில் கண்டுபிடிக்கும் வரை பல ஆண்டுகளாக ஆசானுக்கு ஏற்ற ஸ்கிரிப்டை கிடைக்கவில்லை என்று ரத்னம் கூறினார். 2023 வெளியான பொன்னியின் செல்வன் 2 வெளியான பிறகு இரு ஸ்கிரிப்டை எழுத ரத்னம் கொடைக்கானலுக்கு சென்றார். எழுத்து மற்றும் முன் தயாரிப்புக்கு 4 மாதங்கள் ஆனது. சென்னையில் உள்ள ராஜீவ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தலைமையகத்தில் 27 செப்டம்பர் 2023 அன்று ஒரு முக்கிய பூஜை நடைபெற்றது. அதற்குள் விளம்பரத்திற்கான படப்பிடிப்பை குழு தொடங்கியது. அது 3 நாட்களுக்கு நிறைவடைந்தது. டீசர் நவம்பர் 6 2023 அன்று வெளியிடப்பட்டது. செப்டம்பர் 2023 நடுப்பகுதியில் ரவி கே சந்திரன் ஒளிப்பதிவாளராக அறிவிக்கப்பட்டார். இது கன்னத்தில் முத்தமிட்டால் 2002